கர்த்தர் நல்லவராக இருக்கார். God is good. Even just till 3 o'clock we are not sure that we may gather here and wait on the Lord to enter into the new year. இந்த 3 மணி வரலாம் கூட நம்ம இப்படியாக கூடி வந்து தேவ பிரசன்னத்திற்குள்ளாக இந்த நியூ இயர்க்குள்ளாக பிரவேசிப்போம் என்பதாக there is no confidence. இந்த நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்டோம். பட் we already prayed. ஆனால் நாம் முன்பாகவே ஜெபித்திருக்கிறோம். we are believers. நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். we believe on God. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறோம். we know that God will do everything according to his plan. அவருடைய திட்டத்தின்படி அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்பதாக நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. So even in this night God proves that he is gracious upon the people. அவர் தன்னுடைய ஜனங்கள் மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இந்த இரவு வேளையிலேயும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். Just this new old year is going to roll off within few minutes. இந்த பழைய வருடமானது இன்னும் சில நிமிடங்களை என்ன பண்ண போகுது, உருண்டு ஓடிவிட போகிறது. But the grace of God continues forever. ஆனால் கர்த்தருடைய கிருபையோ என்றென்றுமாய் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது. So what a gracious God we have. ஆகவே எவ்வளோ பெரிதான கிருபை நிறைந்த ஆண்டவரை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In this pandemic time we have no assurance that we will be in existence. இந்த தொற்று வியாதியின் நேரத்திலே நாம் எந்த விதமான நாம் ஜீவிப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்டார்கள். But God has promised. ஆனால் ஆண்டவர் வாக்களித்தார். The promised word was brought by our dearly departed pastor on the first day of this 2020. இந்த 2020 ஆண்டின் ஆரம்பத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற தலைமை போதகர் அங்கே வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். I think you all will remember that. நீங்கள் எல்லாரும் அதை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். According to that promise, God is leading till now, till this moment. அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், இந்த நிமிடம் வரையாக வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we should thank our departed pastor also for bringing us such a blessed word on the first day of this year. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே நமக்கு இவ்விதமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வந்த நம்முடைய தலைமை போதகரை இந்த வேளையிலே நினைவு கூறுவர்களாக இருக்கிறோம். When we remember him, we remember the word that what God has brought through him. அவரை நினைக்கிறதான வேளையிலே அவர் மூலமாக ஆண்டவர் கொண்டு வந்த வார்த்தையை நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். We experience that promise in our life. அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய ஜீவியத்தில் என்ன பண்ணோம், அனுபவித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we should be a thankful people at this night. ஆகவே இந்த இரவு வேளையிலே நாம் என்ன பண்ண வேண்டும், ஆகவே நன்றியுள்ள ஜனங்களாய் காணப்பட வேண்டும். What all God has done to us in this year. இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும். It's a really a privileged year and a distress year. இந்த வருடமானது மிகவும் துன்பகரமான privilege பாடுகள் நிறைந்த வருடமாய் காணப்பட்டது. பட் those who believe God, ஆனால் கர்த்தரை நம்பினவர்களுக்கோ it is a blessed year. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமான வருடமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே now we are going to start this watch night service. ஆகவே இந்த சர்வீஸை ஆரம்பிக்க போகிறோம். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து எப்படி பாடுவேன் நான். ஸோ பாடுவதற்கு, அவர் நன்றி செலுத்துவதற்கு நமக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஜஸ்ட் திங்க் ஒன் பை ஒன், ஒவ்வொன்றாக அவைகளை என்ன பண்ணுவோம், நினைப்போம். பாடலை பாடுகிற பொழுதே எப்படி பாடுவேன் நான். ஆகவே நன்றி உள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம், பாடுவோம், துதிப்போம். சேர்ந்து பாடுவோம். பாட்டு புத்தகத்தை எழுதுங்க, பாடலை திருப்பி சேர்ந்து பாடுவோம்.
நாளெல்லாம் பழுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தை போல் எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்த உம் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். ஜீவனை தந்த உம் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. I praise and thank God for this wonderful and God ordained service. கர்த்தரால் நியமிக்கப்பட்டு இந்த அருமையான ஆராதனைக்காகவும் தேவனுடைய மக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். Jesus must be centered. எல்லாவற்றிலும் இயேசு மத்தியஸ்தராய் மையமாய் வைக்கும்பொழுது எல்லாம் நம்ம பாடினது போல எல்லா துதியும் மகிமையும் கனமும் கர்த்தருக்கே உரியதாக இருக்கிறோம். பாஸ்டர் அண்ணன் அவர்கள் உடைய மரணம் அதிக கஷ்டத்தை கவலையை தனிப்பட்ட முறையிலே எனக்கு கொடுத்திருந்தாலும் அதே சமயத்திலே நம்முடைய சபைக்கு a great loss of a great leader, ஒரு பெரும் தலைவர், நம்முடைய போதகர், சபைக்கு ஒரு பேரிழப்பாய் அது காணப்பட்டாலும் அதிலே ஒரு உண்மை, அதிலே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஐ கால் யூ அட்டென்ஷன் டு தட். அந்த ரகசியத்தை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இந்த வேளையிலே. The good Lord found his faithful servant and said, well done, my faithful servant, come to my eternal home. நம்முடைய நல்ல ஆண்டவர், நம்முடைய நல்ல போதகரை, உண்மையும் உத்தமமான ஊழியராய் இருக்கிற அவரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பூமியின் தூடிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைப்பது அவர் நல்லதென்று கண்டபடினாலே நாமும் நன்றி செலுத்த இந்த வேளையிலே கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து அவருடைய பங்கின் வீதத்துக்கென்று தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டபடினாலே இந்த வேளையிலும் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அருமையான தேவ சபையினுடைய மக்களே, இட்ஸ் அ வார்னிங், ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் அவருடைய மரணம் நமக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது, சாதாரண மனுஷன் அல்ல,
நம்ம நினைத்து கொள்வதல்ல. வேதம் இப்படி சொல்லுகிறது. தீங்கு நாள் வருவது அதுதான் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான். வேதம் சொன்ன வண்ணமாக நீதிமானாய், a righteous saint, ஒரு நீதிமானாய், ஒரு பரிசுத்தவானாய் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த பூலோகத்தின் அந்த நீதிமானுக்கே அத்தனை பாடுகள் என்றால் நாம் யோசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். வரும்படியான காலம் கொடிதான காலமாயிருக்கிறது. ஆனாலும் கூட அதிலே ஒரு ஆறுதல். திக்கற்றவர்களாய் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் விட்டு விடவும் இல்லை, இனிமேல் விடப்போவதும் இல்லை. இம்மட்டும் வழிநடத்தின இம்மானுவேலராய் இருக்கிறவர் தொடர்ந்து நாம் ஒவ்வொருத்தரோடும் இயேசுவின் a blood bought children of God, இயேசுவின் இரத்தத்தாலே உடன்படிக்கை செய்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே உடன்படிக்கை செய்த தேவனுடைய ஜன்னத்தை அவர் ஆதரவற்றதாய் விட்டு விடுவதே இல்லை. இயேசுவே துதிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜாவாய் எனக்காக நீ சீக்கிரமாய் வரப்போகிற ஒவ்வொரு தேவனுடைய சபைக்காக இயேசுவை ரட்சகராய் மாத்திரமல்ல, நியாயம் தீர்க்கிறவராய் கர்த்தாவே நீர் சீக்கிரமாய் வரப்போகிறபடினாலே கர்த்தாவே, அந்த சேனை அதிபனாம் இயேசுவோடு சேர்ந்து கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்மை துதித்து, உம்மை ஆராதித்து, உம்மை வணங்கி கர்த்தாவே உம்மை போற்றத்தக்கதாக கர்த்தாவே தேவனுடைய சபைக்கும் கர்த்தாவே இந்த விசுவாச கூட்டத்துக்கும் கர்த்தாவே நீர் காட்சியம் செய்யும்படியாய், நீர் இறங்கும்படியாய் கர்த்தாவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ராஜாவாய், எங்கள் தேவனாய், எங்கள் சேனை அதிபதனாய் கர்த்தாவே நீர் இருக்கிறபடினால ஸ்துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களும் திறக்கப்படட்டும், ஒவ்வொரு வாயும் கர்த்தரை துதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஹல்லேலூயா ஸ்துதிக்கிறோம். ஓ ரிலபா சந்தரரபா தீரரபா ஷபபா தீரரபா ஹல்லேலூயா ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. வின் சேனை வாழ்த்தி கொண்டாடினது கர்த்தாவே இந்த மண்ணோரை காணத்தக்கதாக கர்த்தாவே நீ வினை விட்டு மண்ணுக்கு வந்தபடினாலும் ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சேனை அதிபனாம் இயேசுவின் பின்னாக கர்த்தாவே நாங்கள் செல்லும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் கர்த்தாவே வாய்க்காமல் போகும். வெற்றி சிறக்கிற தேவனால் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கர்த்தாவே தேவ ஜனத்துக்கு நீர் பலனை கொடுப்பீராக, நீர் தைரியத்தை கொடுப்பீராக. நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக கர்த்தாவே வழிகளையும் கர்த்தாவே புதிதான a new beginnings, ஒரு புதிதான ஆரம்பத்தை நீ வைத்திருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓரிலபா சந்தரரபா தீரரபா. இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம இன்னும் தொடர்ந்து ஆவிக்குரிய நிலைமையிலே கர்த்தரை நாம் போற்றி துதிப்போமா, செய்திகளின் கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஸ்துதிக்கிறோம் ஹல்லேலூயா. ஓரிலபா சந்தரரபா தீரரபா. சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தீர். சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தீர். இயேசு ராஜா ஆராதனை
நாட்டப்பட்ட சபையிலே நிலை நிற்கிறவர்களாய் நிலை நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். காணப்படுவாயா? ஹalleluya. Amen. That is the question that what he has put before the church. Maybe they came as a representative. அவர்கள் அந்த ஆலயத்திற்கு பிரதிநிதியாக வந்திருக்கலாம். அவர்களிடத்திலே அவர் கேட்ட கேள்வி, நாட்டப்பட்டவனாய் இருக்கிறாயா? நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? நாட்டப்பட்டவர்களாய் இருக்கின்றீர்களா, இருப்பீர்களா? ஆமென். ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற சபையிலே நாட்டப்பட்டவனாய், that means rooted in the church where God is keeping you. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற சபையிலே நாட்டப்பட்டவனாய் காணப்படுவாயா என்பதான கேள்வியை வைத்தார். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நாட்டப்பட்டவர்களாய் நிலை நிற்போம் அப்படின்னு. நாட்டப்பட்டவர்களாய் நிலை நிற்போம் என்று சொன்னார்கள். That's the question that our dear pastor kept before you, the believers of this VI Mission Church. இந்த VI Mission சபையின் விசுவாசிகளுக்கு முன்பாக ஆண்டவர் மூலமாக பரிசுத்த ஆவியின் ஏவலின்படியாக தலைமை போதகர் வைத்துவிட்டு சென்ற கேள்வி, சபையிலே ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற சபையிலே நாட்டப்பட்டவனாய் காணப்படுவாயா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. That decision you should take. You should think twice. Am I? நான் அவனமாக சபையிலே நாட்டப்பட்டவனாக காணப்படுகிறேனா? And you have to say, yes Lord. ஆமாண்டவரே, நான் உம்மை தெரிந்து கொண்ட சபையிலே தலைமை போதகர் மூலமாகவும் இயேசுவே உம்முடைய வழிநடத்தின் மூலமாகவும் நான் உம்மை அறிந்த சபையிலே, நீர் வைத்திருக்கிற சபையிலே நாட்டப்பட்டவனாக இருப்பேன் ஆண்டவரே என்பதாக இந்த ஜெபத்தின் முடிவிலே சில நிமிடங்கள் நினைத்து அவனமாக ஒரு தீர்மானத்தோடு கூட ஜெபம் செய்து இந்த வருடத்தை நாம் முடிக்கப் போகிறோம். Thank you Jesus. Hallelujah. We are entered into the new year 2021. 2020வது புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். கழிந்து களி கூறுவோம். கர்த்தர் இன்னுமாய் ஒரு ஆண்டின் ஆரம்பத்திலே வந்து கொண்டிருக்கிறார். God has brought you to the beginning of the year. Hallelujah. He knows what he has to do. அவர் அறிவார் என்ன செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது he has given you a greatest privilege to enter into the one more new year. Hallelujah. இன்னுமாய் ஒரு புதிதான வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு கிருபை செய்தார். வாய்களை திறப்போம். புதிய வருடத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்திற்காக நன்றி செலுத்துவோம். 2021 we entered into 2021. 2021 ஆண்டிலே பிரவேசித்து விட்டோம். மகிழ்ந்து களி கூறுங்கள். வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்து இந்த 2021க்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக செய்து விட்டார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. The God given promise for this year is, கர்த்தர் இந்த வருடத்திற்கான கொடுத்த வாக்குத்தத்த வசனமானது நம்பர் 6:25, எண்ணாகமம் 6:25. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, the face of the Lord is going to shine upon you and உன்மேல் கிருபையாக இருக்க. God is be gracious unto you. கர்த்தர் உன்மேல் கிருபையாக இருக்கிறார். Now think about it. கர்த்தர் அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார். அவர் உன்மேல் கிருபையாக இருக்கிறார். Now you praise and thank the Lord and hold on the promise that what God has given to us in this morning. இந்த காலவேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். அதை அதை அறிந்து இப்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, Thank you, Jesus. இந்த அருமையான இந்த புதிதான ஆண்டுக்குள்ளே நீ பிரவேசிக்க செய்த உம்முடைய மாபெரும் தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை ஆண்டுகள் வழி நடத்தினீர். இம்மானுவேலராய் எங்களுக்கு முன்பாக சென்றீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயக்கொடியை ஏற்றும்படியாக கர்த்தாவே, இந்த ஆண்டிலும் என்னென்ன மாறுதல் இருந்தாலும், என்னென்ன காரியங்கள் நிகழ்ந்தாலும் எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சபையோடு நீ இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சபையோடு நீ இருந்து வந்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடினது போல கடந்து வந்த பாதையெல்லாம் நீர் நல்லவராய் இருந்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவன் எங்களோடு இருந்து இந்த ஆண்டையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. தேவனுடைய தாசன் சொல்லி சென்றது போல
உம்முடைய முக பிரகாசத்தை ஒவ்வொரு தேவ சபையினுடைய சிறு பிள்ளைகள் Thank you, தொடங்கி Jesus. வாலிபர் முதியவர்கள் ஒவ்வொரு பேராக கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணத்தக்கதாக எல்லா அந்தகார செயல்களும் எல்லா அந்தகார கிரியைகளும் எல்லா வாதைகளும் Jesus. எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது என்ற உம்முடைய வாக்கை நம்பி வந்து நிற்கிற தேவனுடைய ஜனத்துக்கு நீ கிருபை காண்பிப்பீராக. நீர் இறங்குவீரப்பா பிதாவே. Thank நீர் you, இரக்கத்தின் மிகுதியானவரானபடினால கர்த்தாவே Hallelujah. நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்தின் வாசல் நிலைகளிலே தேவனுடைய ஆலயமாய் இந்த கூடாரம் இருக்கிறபடினாலே ரத்தம் பூசப்பட்டதாய் கர்த்தாவே சங்காரங்கள், அழிவுகள், கொள்ளை நோய்கள், நெருப்புகள், அக்கினிகள், பெரும் வெள்ளங்கள் Yes. புரண்டு மோதினாலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அது உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கினாலே Amen. கர்த்தாவே Hallelujah. ஒவ்வொரு இல்லத்திலும் let there be blood on the post of the house of the believers, Lord Jesus. Thank you, Jesus. ஒவ்வொரு விசுவாசியினுடைய இல்லத்திலேயும் இயேசுவின் ரத்தம் பூசப்படும் பொழுது Amen. சங்கார தூதன் கடந்து போவதாக. ஓரிலபா சந்தரரபா தீரரபா ஷபபப தீரரபா. இஸ்ரவேலின் தேவன் தாமே வழி நடத்தி இந்த ஆண்டையும் கூட கர்த்தாவே நீர் வழி நடத்த வல்லவருடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய தாசனையும் இஸ்ரவேலின் குடும்பத்தார் அனைவரையும் கூட கர்த்தாவே அது மாத்திரமல்ல Thank you, தேவ சபையை Jesus. உம்முடைய பொறுப்புள்ள அன்புள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். We bow before இயேசுவின் you, Lord. இனிய நாமத்திலே ஜெபம் கேளும் Yes. அன்பின் பிதாவே. Amen. ஆமென். Thank you, Jesus. வரும் காலம் வரையேன் ஆயிரம் கலகே சாத்தான் வென்றெடுத்தாலும் சத்துரு மூர்க்கம் கொண்டாடும். கஷ்டமோ கலக்கமோ துஷ்டரி இடுக்கமோ திகிலோ காரிலோ சேதமோ வாசமோ என்னை காப்பா
வேதனையோ துக்கமோ மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோ அஞ்சிடே என் வல்ல மீட்பா தஞ்சம் தந்து என்னை காவா நெஞ்சத்து விசாரமே மீட்பரை பின்பற்றுவே தாழ்மையோ மீட்பு சென்ற பாதையோ மாத்தாழ்மையோ மீட்பர் சென்ற பாதையோ அஞ்சிடேன் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார் நெஞ்சத்து விசாரமே மீட்பரை பின்பற்றுவே தேகம் விட்டு நீங்கவோ தேவனோடு தேவனோடு தங்கவோ அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார் நெஞ்சத்து விசாரமே மீட்பரை பின்பற்றுவே என்னென்ன மாறுதலோ என்னென்ன மாறுதலோ என்னென்ன சம்பவமோ அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார் நெஞ்சத்து விசாரமே மீட்பரை பின்பற்றுவே நித்திய யெகோவாவும் சித்தமே வாக்கியம் யெகோவாவும் சித்தமே என் பாக்கியம் அஞ்சிடேன் என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார் நெஞ்சத்து விசாரமே மீட்பரை பின்பற்றுவே அஞ்சிடே என் வல்ல மீட்பர் நாம் அஞ்ச போவதில்லை தஞ்சம் தந்து நம்மை காப்பார் என்னென்ன மாறுதல் வந்தாலும் உரபா சந்தரா நெஞ்சத்து விசாரம் தேவை மீட்பரை மாத்திரம் பின்பற்றுவோம் மீட்பரை பின்பற்றுவே என்னென்ன மாறுதலோ என்னென்ன சம்பவமோ ஹல்லேலூயா அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார் நெஞ்சத்து
Hallelujah. நீதியின் பாதைகளில் அனுதினம் வழி நடத்தி என்னை காக்கின்றீர், முன் செல்கின்றீர். Hallelujah. உம் நீதியின் பாதைகளில் அனுதினம் வழி நடத்தி என்னை காக்கின்றீர், முன் செல்கின்றீர். Hallelujah. நிறைவேறா வாக்குகள் என் வாழ்வில் நிறைவேறும். நிறைவேறா வாக்குகள் என் வாழ்வில் நிறைவேறும். உம் வார்த்தையில் பொய் இல்லையே என்றென்றுமே. வாக்குமாறா தெய்வமே, உம் வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அற்புதம் அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற. அற்புதம் அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற. நீர் எந்தன் மேய்ப்பராய் இருக்கிறீர். நீர் எந்தன் மேய்ப்பராய் இருக்கின்றீர். வானத்தின் பலகணிகள் திறக்கவே செய்திடுவீர். வானத்தின் பலகணிகள் திறக்கவே செய்திடுவீர். உம் மேன்மையால் என் களஞ்சியம் செழிப்பாகுமே. வாக்குமாறா தெய்வமே, வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. வாக்குமாறா தெய்வமே, உம் வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அழகாய் நிற்கும்
என்றும் எங்கள் கண்மலை நீரே, எப்போதும் உம் சமூகம் நாடுவோம். காத்திரே கருணையா தந்திரே உம் கிருபையை, காத்திரே கருணையா தந்திரே உம் கிருபையை, என்றும் எங்கள் கண்மலை நீரே, எப்போதும் உம் சமூகம் நாடுவோம். என்றும் எங்கள் கண்மலை நீரே, கடந்த காலங்கள் கைவிடாமல் கண்மணி போல் காத்த தேவனே, கடந்த காலங்கள் கைவிடாமல் கண்மணி போல் காத்த தேவனே, எப்போதும் உம் சமூகம் நாடுவோம். என்றும் எங்கள் கண்மலை நீரே, என் முகத்தை தேடுங்கள் என்றே பெரிய காரியங்கள் காணவே, என் முகத்தை தேடுங்கள் என்றே பெரிய காரியங்கள் காணவே, உம்முகத்தை தேடினோர் தாமதமே ஆயினும் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்முகத்தை தேடினோர் தாமதமே ஆயினும் வெட்கப்பட்டு போவதில்லையே, காத்திரே கருணையா தந்திரே உம் கிருபையை, காத்திரே கருணையா தந்திரே உம் கிருபையை, என்றும் எங்கள் கண்மலை நீரே, எப்போதும் சமூகம் நாடுவோம். என்றும் எங்கள் கண்மலை நீரே, கடைசி காலை எழுப்புதல் வர திறப்பின் வாசலில் ஜெபித்திட, கடைசி காலை எழுப்புதல் வர திறப்பின் வாசலில் ஜெபித்திட, வல்லமையால் நிரம்பவும் வரங்கள் கிரியை செய்யவும் அக்கினி ஆவி ஊற்றுவீர், வல்லமையால் நிரம்பவும் வரங்கள் கிரியை செய்யவும் அக்கினி ஆவி ஊற்றுவீர், காத்திரே கருணையா தந்திரே கிருபையை, காத்திரே உம் கிருபையால் தந்திரே உம் கிருபையை, என்றும் எங்கள் கண்மலை நீரே, எப்போதும் சமூகம் நாடுவோம். என்றும் எங்கள் கண்மலை நீரே. Praise the Lord, everybody. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Before I can say anything, I would not be wherever else for the New Year's, rather in the presence of the Lord with the people of God. நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக நான் வேறு எங்கே இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதை தான் மிகவும் நாடுகிறேன் இந்த புதிய வருடத்தில். Because I thought there was going to be lockdown and there was not going to be a New Year service. ஏனென்றால் இந்த லாக்டவுன் ஏதாவது இருக்கிறபடினால நியூ இயர் சர்வீஸ் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. But I'm happy to be here this new year. ஆனால் இந்த புதிய வருடத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். And I thank God for that opportunity. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. I just want to say two things. நான் இரண்டு காரியங்களை கூற விரும்புகிறேன். And the reason that I want to share my testimony is நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் because of these two things were given by God.
இந்த இரண்டு காரியங்களும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. and our dearly beloved departed pastor, my Periyappa. மற்றும் நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய தலைமை போதகரால் கொடுக்கப்பட்டது. When he was alive, he heard one news. அவர் உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு செய்தியை கேட்டார். ஒரு செய்தியை கேட்டார். For the second one, he wasn't. இரண்டாவது செய்தியை கேட்பதற்கு அவர் இங்கில்லை. So the first one was, முதலாவது என்னவென்றால், through God's grace, கர்த்தருடைய கிருபையினால் I have finished law finally. All these 5 years have been done. என்னுடைய 5 வருடம் சட்ட படிப்பை முடித்துள்ளேன். And now I am ready to be enrolled as an advocate in bar council. பார் கவுன்சில்ல அட்வொகேட்னு என்ரோல் பண்றதுக்கான தகுதியை பெற்றுள்ளேன். And this was the news that was there when Periyappa was alive. இது எங்களுடைய பெரியப்பா இருக்கும் பொழுது நடந்த ஒரு விஷயம். The second one is, இரண்டாவது, when Periyappa was alive, he made me study Bible college. நம்முடைய தலைமை போதகர் இருந்த பொழுது அவர் என்னை வேதாகம கல்லூரியில் பயில வைத்தார். When he was very ill was the time the semesters were going. அவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாத பொழுதுதான் எனக்கு அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் போய் for the Bible college. வேதாகம கல்லூரியில் எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டிருந்தது. என்னப்பா ஃபெயில் ஆயிட போறேன்ப்பா அப்படினு சொல்லி I was telling him. ஃபெயில் ஆகி விடுவனோ என்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே எழும்பினது. But then the semesters came. ஆனால் பரீட்சை வந்தது. I passed these exams. அதை தேர்ச்சி பெற்றேன். But I could not share the news to Periyappa. ஆனால் அதை அவருடன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. He was passed away before that. அவர் நம்முடன் இப்பொழுது இல்லை. So what I could not tell the person, நான் அவரிடம் கூற முடியாதது I am telling the people. நான் உங்களிடம் கூறுகிறேன். I am forever grateful for God giving me this opportunity. நான் கர்த்தருக்கு மிகவும் நன்றியுடையவனாய் இருக்கிறேன் இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுத்தபடியால். And for our dearly beloved pastor who has been giving me this opportunity. And நம்மளுடைய தலைமை போதகரும் இதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தபடியால் அவருக்காகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். So thank you people. கர்த்தருக்கு நன்றி. For praying for me. எனக்காக ஜெபித்தவர்களுக்காக நன்றி. All through these years. இத்தனை வருடங்களாக எனக்காக ஜெபித்தவர்களுக்காக நன்றி. Thank you pastor for your time. Amen. I believe you are all still awake. நீங்கள் எல்லாரும் விழித்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். But just make you to awake to hear the short word of God. இப்பொழுது ஒரு குறுகிய தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆகவே யாவருமாய் விழித்திருக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Let us all stand and sing one stanza. நாம் எழுந்து நின்று ஒரு அடி பாடலை இப்பொழுது பாட போகிறோம். That is the grace of God. அது தேவனுடைய கிருபை. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே என்பதை உணர்ந்து பாடுங்கள். Just feel it in your heart that the grace of God is sustained us so far. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பந்தம் வரானால் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பந்தம் வரானால் உன்னை தாங்கினேன். மெலடித கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். மெலடித கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்மையினால் உன்னை நிறுத்த, எந்த நன்மையினால் உன்னை நிறுத்த. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Don't you want grace of God? Please be seated. உங்களுக்கு தேவ கிருபைகள் வேண்டுமென்றால் நீங்கள் உட்காரலாம். You should ask. நீங்கள் உட்காரலாம். உங்களுக்கு தேவனுடைய கிருபை வேண்டுமா? Hallelujah. ஆமென். Yes, without the grace of God we cannot live in this world. We know very much. இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பதற்கு தேவனுடைய கிருபை மிகவும் அவசியமாய் இருக்கிறது. Thank you, Jesus. Oraba Shantara Liraba. Hallelujah. I'll tell you why I prayed at the end. நான் ஏன் இப்பொழுது ஜெபித்தேன் என்று முடிவின் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Yes, the promised word for this year is இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனம் Numbers 6:25. என்னாகமம் 6 அதிகாரம் 25வது வசனம். May the Lord
கர்த்தர் தாமே shine his face upon you தமது முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி and be gracious to you. உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். Hallelujah. ஹalleluya. Last week we heard, year we heard, கடந்த வருஷத்திலே நாம் பார்த்தோம் the sun of righteousness will shine upon you. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் என்று. Because of that we are still alive. அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல் உதித்த நிமித்தமாக தான் இன்றும் நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Because of that we find protection in our life. அதனால தான் நம்முடைய ஜீவியத்திலே நாம் பாதுகாப்பையும் நாம் God பெற்றுக்கொண்டவர்களாய் is so இருக்கிறோம். graciously bring us to this new year 2021. இந்த 2021ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியா தேவன் நம் மீது கிருபை உள்ளவராய் இருக்கிறார். This word, when I am thinking and waiting for the promised word for this year, இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனத்திற்காக நான் ஜெபம் பண்ணி காத்து கொண்டிருக்கும் பொழுது I went through so many sermons of our dear pastor. நம்முடைய போதகர் பண்ணின அநேக வசனங்களை பிரசங்கத்தை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். This word came into my mind. I saw that word in my computer இந்த வசனம் displayed. இந்த வார்த்தையானது எனக்கு கண்களுக்கு முன்பாக வந்தது. என்னுடைய கம்ப்யூட்டர்ல படிச்சிட்டு வந்துச்சு. It's more or less related to the word that what we heard last year. கடந்த வருஷத்திலே போதகர் பேசின அந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. The face of the Lord is going to shine upon you in this year too. இந்த வருஷத்திலும் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மீது பிரகாசிக்க போகிறது. So if the face of the Lord shines on you, தேவனுடைய பிரகாசம் முகத்தின் பிரகாசம் உங்கள் மீது பிரகாசிக்கும் பொழுது how could any darkness come in between or nearer us? அதற்கு நடுவே எந்த விதமான இருளானது வரப்போகிறது? No, never be. கண்டிப்பாக எந்த இருளும் அதற்கு விரோதமாக வர Because முடியாது. the radiant of the face of God is shining upon us in this year. Hallelujah. ஏனென்றால் தேவனுடைய முகத்தின் பிரகாசம் இந்த ஆண்டும் நம் மீது பிரகாசிக்க போகிறது. Hallelujah. Hallelujah. Whatever the darkness that we felt in the last year, கடந்த ஆண்டிலே நாம் எத்தனையோ விதமான இருளான சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும், whatever the pain and sorrow and disease that we came across last year, கடந்த வருஷத்திலே நாம் துக்கமான நேரங்களை கடந்து வந்திருக்கிறோம். is not going to continue in this year because இந்த ஆண்டு மீண்டுமாய் அந்த விதமான துக்கங்கள் நம் மீது கடந்து போவதில்லை. the face of God is going to shine upon you. Hallelujah. ஏனென்றால் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மீது வீச போகிறது. When there is a shining, அந்த பிரகாசம் நம் மீது இருக்கும் பொழுது surely we can find the way of God. நிச்சயமாகவே அந்த வெளிச்சத்திலே தேவனுடைய வழியை நாம் காண்கிறவர்களாய் இருப்போம். God will lead us in the righteous way. தேவன் அந்த நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்துவார். Because our goal is to reach the righteous land. Hallelujah. ஏனென்றால் நம்முடைய லக்கானது அந்த நீதியை சென்று அடையக்கூடியதாய் The glory land. அந்த மகிமையின் தேசம். We need light for our path. அந்த மகிமையின் தேசத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் That நம்முடைய light- பாதைக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. That light is the face of God. The shining of the face of God. Hallelujah. அந்த வெளிச்சமானது கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நமக்கு கிடைக்க போகிறது. God said to Moses, தேவன் மோசேயிடம் சொன்னார், if any man see my face, he cannot live again என்னுடைய முகத்தை காண்பவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள், anymore. பிழைக்க மாட்டார்கள் என்று So சொல்லியிருந்தார். that even Moses can see only the back of the glory of God. அதனால் தேவனுடைய மகிமையின் பின்பக்கத்தை தான் மோசேவால் கூட காண முடிந்தது. Jesus tells you now, இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், God is telling you now தேவன் உன்னை பார்த்து that சொல்லுகிறார், he is going to shine his face upon you. Hallelujah. அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உன் மீது இந்த ஆண்டு பிரகாசிக்க செய்ய போகிறார். Maybe you cannot see the face of God. அநேகர் தேவனுடைய முகத்தை பார்த்தது இல்லை, பார்க்க முடியாது. Because we are not worthy for that. ஏனென்றால் அதற்கு தகுதியானவர்கள் நாம் அல்ல. Our living is not such good. நம்முடைய ஜீவியமானது அவ்வளவு சரியானதாய் காணப்படவில்லை. We are not walking always in the ways of the Lord, what he shows us to do. தேவன் காட்டின அந்த பாதையிலே நாம் எப்பொழுதும் செல்கிறவர்களாய் நாம் காணப்படவில்லை. So it is not possible for us to see the face of God. ஆகவே தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு நாம் தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. But one day is there. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. That day we are going to see our Lord Jesus Christ, Father and the Holy Ghost face to face. Hallelujah. அந்த நாளிலே தேவனை நாம் முகமாய் நாம் தரிசிக்க போகிறோம். In this world when we are living in, இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களிலே the shining of the face of the Lord is going to shine. Hallelujah. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உன்னுடைய ஜீவிதத்தின் மேல் பிரகாசிக்க போகிறது. Amen. ஆமென். The 24th verse says, இந்த
இந்த 24ஆம் அதிகார வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். May the Lord bless you and protect you. Hallelujah. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. So God is keep on blessing you. தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் The இருக்கிறார். blessing of Lord is not going to be shortened ever. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் நிறுத்தப்பட போவதில்லை. Because that is his promise. ஏனென்றால் அது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. When you come unto him, தேவனிடத்திலே நாம் வரும் பொழுது the blessing of God is going to multiply in your life. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீ காண போகிறாய். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Don't you want the blessing of God? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லையா? How can you keep quiet? அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி அமைதியா இருக்க If முடியும்? anybody is giving you what you want, உனக்கு என்ன தேவையோ அதை யாராவது உன்னிடத்தில் கொடுத்தால் immediately you say thank you, thank you, thank you, thank you. உடனே நீங்கள் நன்றி நன்றி என்று சொல்வீர்கள். Before you are getting it, அதை கிடைப்பதற்கு முன்பதாக your face will become wide. நம்முடைய முகமானது ரொம்ப அகலமா இருக்கும். Why? The loaf, ஏனென்றால் the அதை joy, பெற்றுக்கொண்டதினுடைய the joy சந்தோஷம் of the gift that you are going to get from that man is making you to laugh. நாம் விரும்பினது நம்ம வாஞ்சித்தது நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று காணும் பொழுது நம்முடைய முகத்திலே ஒரு சிரிப்பு காணப்படும். The creator நம்ம சிருஷ்டிகர்த்தர் is going to give you a good gift. அவர் நமக்கு ஒரு நல்ல ஈவை கொடுக்க போகிறார். That the blessing of God, அது தேவனுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. not 1 or 2 or 3 or 4, ஏதோ 1 2 3 ஆசீர்வாதங்கள் அல்ல. but it is a multiple blessing. Hallelujah. ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீ பார்க்க போகிறாய். So when you hear that God is going to bless you multiplyingly, தேவன் உன்னை ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீ காண போகிறாய் என்று நீ கேட்கும் பொழுது how much you should rejoice. நீ எவ்வளவாய் களி கூற வேண்டும்? How much you should rejoice. நீ எவ்வளவாய் மகிழ்ச்சி அடைய வேண்டும்? Why I am waiting? You should rejoice. Hallelujah. நீங்கள் சந்தோஷமாய் அல்லேலூயா என்று சொல்வீர்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். Last year you experienced the blessing of God. கடந்த வருஷத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் It is பார்த்தீர்கள். a greater protection from the pandemic. இந்த தொற்று வியாதியிலே பாதுகாப்பை தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டீர்கள். What a blessing it is that you are still alive and sitting here. இன்றுமாய் நாம் ஜீவனோடு இந்த வேளையிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. That pandemic is not yet over. அந்த தொற்று இன்னுமாய் போய்விடவில்லை. So what is the main blessing that you require in this year? இந்த வருஷத்திலே நமக்கு தேவையான பெரிய ஆசீர்வாதம் என்ன? You should not be affected by that pandemic. Hallelujah. அந்த விதமான தொற்று நோயினால் நீ பாதிக்கப்படக்கூடாது. God is giving you assurance. தேவன் உனக்கு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. God is going to protect you. தேவன் உன்னை பாதுகாக்க போகிறார். Because the shining of his face is going to shine upon you. ஏனென்றால் Hallelujah. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உன் மீது பிரகாசிக்க போகிறது. I am looking at your faces. உங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். The shining of the face of God is shining upon you. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மீது பிரகாசிக்கிறதா என்று. How bright it should be. அப்படி பிரகாசிக்கும் என்றால் எவ்வளவு How பிரகாசம். joyful your faces to be. உங்களுடைய முகங்கள் எவ்வளவு பிரகாசமாய் சந்தோஷமாய் காணப்படும். Get into the presence of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். The Holy Ghost is moving. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி We கொண்டிருக்கிறார். should feel that yes, the face of God is going to shine upon me and it is shining now. Hallelujah. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் என் மீது பிரகாசிக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். Feel it, my dear brethren. இந்த இடத்திலே நீங்கள் உணர வேண்டும். Don't you want that? அது உங்களுக்கு தேவையில்லையா? Rejoice in the Lord. எப்பொழுதும் தேவனிடத்திலே களி கூறுங்கள். You are a blessed people. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் God இருக்கிறீர்கள். is so gracious. தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். See, he can shine his face upon you means that you should be chosen by him. Hallelujah. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உன் மீது பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. ஏன் கம்முனுக்குறீங்க? Yes, you are called by God. நீ தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். You may be afraid to say hallelujah because நீங்கள் ஒருவேளை அல்லேலூயா சொல்வதற்கு பயப்பட்டீர்கள் என்றால் called are many, chosen a few. உங்களிலே தேவன் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். Our dear pastor used to say an example. நம்முடைய தலைமை போதகர் உதாரணத்தை சொல்லுவார். 3 or 4 or 5 or 10 liters of milk are boiled on the pot. ஒரு பாத்திரத்திலே ஒரு 5 லிட்டர் தண்ணீர் பெரிய கடாய் வச்சா 3 4 5 6 7 8 10 லிட்டர் பால் வச்சு சூடாக்குறோம். ஹalleluya. You know that very well. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். Remember it.
நீங்கள் ஞாபகப்படுத்திக் Remember கொள்ளுங்கள். the preaching of our dear pastor. நம்முடைய தலைமை போதகருடைய பிரசங்கத்தை நினைவு கூறுங்கள். Remember the voice of God that brought through him. அவர் மூலமாய் கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு So கூறுங்கள். the man is used to என்ன பண்றது? Stir it. அந்த பாலை நீங்கள் அந்த கடையில வச்ச கலக்கிக் பாலை கொண்டே வந்து என்ன இருந்தா- பண்ணுவான்? போட்டு கடை கடைஞ்சிருப்பா. Not once or twice. ஏதோ ஒரு ஒரு தடவை, ரெண்டு தடவை. தடவை அல்ல. Keep on doing that, stirring it. அதை நீங்கள் கலக்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் That milk should come a lump. அந்த பாலானது ஒரு கட்டி போன்று வரும். What is that? அது என்ன? என்னது அது? Very good. பச்சை பாலை கடைஞ்ச வெண்ணெய், சூடான பாலை கடைஞ்ச பால்கோவா. அவ்வளோதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. கரெக்டு. பச்சை பாலை கூட கடையலாம். பச்சை பாலை கடைஞ்சா வெண்ணெய், தைராய்டு கடைஞ்சா வெண்ணெய், சூடாக்கி கடைஞ்சா இப்போ சொல்லுங்க பால்கோவா. ஹல்லேலூயா. So that some of us may be hesitated to say hallelujah, Lord, I be in that chosen group. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே ஒரு சிலராய் நான் இருக்கிறேனா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருகிறது என்று நினைக்கிறேன். Don't be அதனால afraid. அல்லேலூயா சொல்வதற்கு பயப்படுகிறீர்கள். பயப்பட வேண்டாம். God has already called you. தேவன் ஏற்கனவே உங்களை அனைவரையும் அழைத்திருக்கிறார். He is shining his face upon you. அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மீது பிரகாசித்திருக்கிறது. And he is showing the way to righteousness to be a called one. அது அழைக்கப்பட்டவர்களாய் நீ காணப்படும்படியாக தேவன் ஏற்கனவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். There comes a warning. அது ஒரு சந்தோஷமான காரியம். Are you going forward and forward as a chosen person? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்பட போகிறாயா? See, when the shining of the Lord shine upon the people, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் அந்த ஜனங்கள் மீது வீசும்போது understand that you can see each and every spot that is in your life. உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனால் பார்க்க முடியும். ஒரு சிறு கரை துளி ஆண்டவராலே காண முடியும். Hallelujah. Because he is gracious. ஏனென்றால் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். We are still going in the path. அந்த கிருபையின் பாதைகளிலே நாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். Sustain that. அதிலே நிலைத்திருங்கள். Then only you can be in the called group. அப்பொழுதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். Hallelujah. The 26th word says, 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், may the Lord show you his favor and give you his peace. அவர் உனக்கு தயை பாராட்டி சமாதானத்தை உனக்கு தருவார். Hallelujah. ஆமென். Before that, the other half of this verse 25 says, அந்த 25வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். before 26th we can see that. 26க்கு முன்பாக அந்த பாகத்தை நாம் பார்க்கலாம். And be gracious to you. அவர் உன் மீது கிருபையாய் இருக்க கடவர். Hallelujah. God is going to be gracious upon you. தேவன் உன் மீது கிருபையாய் இருக்க போகிறார். Hallelujah. That's what we read in Psalm 67:1 also. அதைத்தான் நாம் சங்கீதம் 67:1 வாசிக்கிறோம். Please read it. God be merciful unto us and bless us and cause his face to shine upon us. படிங்க. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நம்ம இங்கிலீஷ்ல 1 and 2 மாறிக்குது. Hallelujah. God merciful unto us. தேவனே எங்கள் மீது இரக்கமாயிரும். When we plead for the mercy of God, தேவனிடத்தில் இரக்கத்திற்காக நாம் கெஞ்சும் it பொழுது says that we are pleading for the pardon of God. தேவனுடைய மன்னிப்புக்காக நாம் கெஞ்சுகிறோம். God should pardon all your transgressions. நம்முடைய Hallelujah. மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிக்கிறவராய் God இருக்கிறார். should forgive your backslideness. நம்மளுடைய பின்மாற்றத்தையும் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Because of that we are able to be with God, go in the ways of the Lord. அதன் நிமித்தமாக தான் நாம் இன்னுமாய் தேவனுடைய பாதையிலே தொடர்ந்து செல்கிறவர்களாய் நாம் We are காணப்படுகிறோம். asking for the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கேட்கிறோம். Hallelujah. And cause his face to shine upon us. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உன் மீது பிரகாசிக்க வேண்டும். Because he is pardoned all your sins and transgressions and the backsliding in your life. உன்னுடைய பின்மாற்றத்தையும் உன்னுடைய மீறுதல்களையும் தேவன் மன்னித்ததின் நிமித்தமாக It's not only saving you on the day of salvation. ஏதோ ரட்சிக்கப்பட்ட நாளிலே மட்டும் உங்களை ரட்சிக்கவில்லை அவர். Just think about your life, how you are living. எப்படி நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். How many times you are taking your
steps back and get into the same sin that what you have committed before salvation. ரட்சிப்புக்கு முன்பாக நாம் செய்த பாவங்களை எத்தனை முறையாக மீண்டுமாய் நாம் செய்ய துணிந்து கொண்டிருக்கிறோம். You may say that God is forgiving 770 times. 770 முறை தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். Yes, it is so. ஆம், அப்படித்தான். But the measures are different. Hallelujah. அதனுடைய அளவு வித்தியாசமா இருக்கும். அது எப்படி செயல்படுத்துறான்றது வேற. Hallelujah. Hallelujah. He will forgive you. அவர் உங்களை மன்னிப்பார். He is calling you, come to me, please. அவர் என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார். Don't do that again. Don't do that again. மீண்டும் மீண்டுமாய் அதை செய்யாதே. If you are doing it again and again and again, மீண்டும் மீண்டுமாய் அதை திரும்ப திரும்ப அந்த பாவத்தை நீ செய்வாய் என்றால், don't forget the stick is ready. அவருடைய மிலாறு அதற்கு ஆயத்தமா இருக்கிறது. மிலாறு, நான் ஸ்டிக்குன மிலாறு. Hallelujah. When Jesus was in this world, இந்த இயேசு சுவாமி இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது, he entered into this synagogue. அவர் அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். There he find the people of corruption. அங்கே ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். Ungodly people. தேவனை அறியாத ஜனங்கள் doing all bad things there. அங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். He came to save the people. அந்த ஜனங்களை ரட்சிக்க தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டார். ஹalleluya. ஆனால் but at the same time, ஆனால் அதே நேரத்தில் they should be corrected. அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அங்கே சரி பண்ணப்பட வேண்டும். So that he took a whip, not only taking a whip, he made a whip. பின்னினார். அதனால் அவர் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி பின்னினார். ஹalleluya. சாட்டையை பின்னார். தலை பின்னுறவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் தலையை அந்த முடியை போட்டு பின்னுறதுக்குன்னு. அப்படி உக்காண்டு பின்னுறாருங்க. எது? உன்னை பின்னணுன்றதுக்காக. யாரை? உன்னை இல்லை, பாவத்திற்குள்ளாக பின்மாற்றத்துக்குள்ளாக போற விட திரும்பி கொண்டாடணும்னா பின்னி அடிக்கணும். ஹalleluya. என்ன சிஸ்டர்? ஓ, thank you Jesus. Hallelujah. So the measure of making you worthy to be seen in the kingdom of God is differs. தேவன் உன்னை பரலோக ராஜ்யத்திலே உன்னை தகுதியுடையவராய் If you are காணப்படுவது. still keep living as a disobedient and sinful man, இன்னுமாய் நீ கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் இன்னுமாய் பாவம் நிறைந்தவராய் தேவன் உன்னை காணும் பொழுது, by the grace of God, if you have been chosen people, ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனாலே தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். he is not going to leave you. அவர் உன்னை விட போவதில்லை. அவர் உன்னை விட போவதில்லை. He will beat. அவர் அடிக்க போறார், இழுத்து கொள்ள போறார். ஹalleluya. So அடி கூட நல்லதுதான். ஹalleluya. அடி நல்லது. ஏன்? You will be drawn nearer to God. Hallelujah. நாம் தேவனால் தண்டனையை பெறும் பொழுதுதான் தேவனுக்கு அருகாமையிலே நாம் செல்லுகிறவர்களாய் That நாம் is His காணப்படுவோம். grace. Hallelujah. தேவனுடைய கிருபை That is நிமித்தமாக, His abundance of grace. அவருடைய அளவில்லாத கிருபை That is the நிமித்தமாக, amazing grace. அவருடைய வியக்கத்தகு கிருபையின் மூலமாக, அந்த ஒரே ஒரு அடி தெரியுமா? Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm saved. Was blind, hallelujah. But His grace you are saved and you be taken into that group of chosen people. அவருடைய கிருபையின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தோடு So He is not தேவன் going நம்மை to leave சேர்த்திருக்கிறார். you. அவர் நம்மை விட்டுவிட போவதில்லை. The countenance of His face அவருடைய முகத்தின் பிரகாசம் is going to bring out everything that you are doing in your life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் செய்கின்ற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நம்ம இடத்திலிருந்து அது வெளியே கொண்டு வரும். Hallelujah. Everything is exposed in the light. வெளிச்சத்திலே எல்லா காரியங்களும் வெளியரங்கமாய் காணப்படும். That is the countenance of His face. அதுதான் தேவனுடைய முகத்தின் பிரகாசமாய் இருக்கிறது. But because of His grace, அவருடைய கிருபை நிமித்தமாக He is going to pardon that even. எல்லா காரியங்களையும் தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். So adore the Lord Jesus Christ, who is so gracious upon His people because of His love.
அதன் நிமித்தமாகத்தான், தேவனுடைய அன்பின் நிமித்தமாகத்தான் அவருடைய ஜனங்கள் மீது அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் அன்புள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறபடினாலே, அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவரை நெருங்கி வாருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. That you will get the grace. Hallelujah. அப்பொழுது தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். Because today he is promising you. ஏனென்றால் இன்று அவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். I am going to be gracious upon you. Hallelujah. நான் உன் மீது கிருபையாய் இருக்க போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். The next word follows. அதன் பின்பு தொடர்ந்து உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 26. 26வது வசனம். May the Lord show you his favor and give you his peace. Hallelujah. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. Hallelujah. May the Lord show you his favor. அவருடைய தயவை தேவன் உன் மீது காட்டுவார். Don't be sleeping when the word of God is preached. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பதன் மூலமாக Don't be in slumber. நீங்கள் அதை அசதியாய் நீங்கள் எண்ண வேண்டாம். When you are slumbering in the church where the voice of God is coming out, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் your life is going to be slumber. உங்களுடைய ஜீவியமும் அப்படியே காணப்படும். You will be shut under the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot butter the people always. எப்பொழுதுமே எல்லாம் எப்போதுமே வெண்ண தடவினே சொல்லிட்டு இருக்க முடியாது. Because God says, தேவன் சொல்லுகிறார், be cautious. எப்பொழுதுமே தெளிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள். I am coming soon. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். Be prepared. ஆயத்தமாய் இருங்கள். Utilize the opportunities that I am giving to you to become righteous. Hallelujah. தேவன் நம்மை நீதிக்குட்படுத்துகிற அந்த சந்தர்ப்பத்தை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். Don't miss it. அது தவற விடாதீங்க. ஹல்லேலூயா. தவற விடாதீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தூங்காதீங்க. அதனால தான் தூங்குவானான்னு சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயங்களுக்குள்ளாக செல்ல வேண்டும். The word of God should penetrate in your heart. உன்னுடைய தேவனுடைய வார்த்தையானது உன்னுடைய ஜீவியத்திலே ஊடுருவி செல்ல வேண்டும். And it should be recorded in your mind. உன்னுடைய சிந்தையிலே அது பதிவிடப்பட வேண்டும். 3 or 4 weeks before, 3-4 வாரத்திற்கு முன்பாக one sister from a village testified here. ஒரு சகோதரி, கிராமத்திலிருந்து ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். That preaching was preached so many years before by our dear pastor. நம்முடைய போதகரால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை. But that still stay fresh in our mind. Hallelujah. இன்னுமாய் அந்த சகோதரியுடைய சிந்தையிலே அந்த காரியங்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். You will grow as a oak. நீ கேதுரு மரத்தை போல் வளர்வாய். Hallelujah. You will be rooted deep. கேதுரு மரத்தை போல அதனுடைய வேரானது ஊன்ற கட்டப்பட்டிருக்கும். தேக்கு மரத்துக்கும் கேதுரு மரத்துக்கு வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. அது சரியா தெரியல, பரவாயில்ல. கேதுரு மரத்தை போல ஆணி வேறு நல்ல இலை இறங்கி ஸ்ட்ராங்காக இருக்கும் தலைமை போதித்தது இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுன்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அந்த சகோதரிக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். That's how the word of God should be recorded in your mind. அதை போன்றுதான் தேவனுடைய வசனமானது உன்னுடைய சிந்தையிலே பதிவிடப்பட்டிருக்க வேண்டும். That should be rewinded as many times as it could be and it is need to be. எப்பொழுதெல்லாம் உங்கள் மீண்டுமாய் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள முடியுமோ நீங்கள் அந்த வார்த்தையை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். That will revive your spiritual life. Hallelujah. அது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We got a very good advocate. நமக்காக ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர், நமக்காக வாதாடுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். Hallelujah. ஆமென். 1 John 2:1 says, 1 யோவான் 2:1 நாம் பார்க்கிறோம். My little children, these things write unto you that ye sin not, and if any man sin, we have an advocate with Father, Jesus Christ the righteous. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். Hallelujah. We got a greatest advocate. நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் உண்டு. He keep on pleading unto God for the mercy. நமக்காக எப்பொழுதும் தேவனிடத்திலே கிருபைக்காக அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். It's not that we can sin more and more and more. ஏதோ நாம் மீண்டுமாய் பாவம் செய்வதற்கென்று அல்ல. But to be correct ourselves. நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக. Hallelujah. ஆமென். ஒரு தடவை தப்பு செஞ்சா ஜெயில், ரெண்டாவது செஞ்சா இது இன்னொரு அதிகமாகும்,
மூணாவது செய்தா குண்டர் சட்டம். குண்டர் சட்டம் வந்துடும். ஹல்லேலூயா. எங்கே போடுறானே தெரியாதியா. போலீஸ்கார் இருக்கிறாரா, எங்கே எடுத்து போய் அடைக்கிறானே தெரியாது. குண்டர் சத்தத்தில் பிடிக்கிறவனே எந்த ஜெயிலில் எடுத்து போய் அடைக்கிறானே தெரியாது. தெரியுமாங்க? தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சிருக்க, ஒருவேளை அவர் பிடிச்சிருந்தாருனா அது கூட வேறு போலீஸ்கார் பிடிச்சா அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து செஞ்சிருந்தா குண்டர் சட்டம் தான் வரும். பட் ஸ்டில் காட் இஸ் கிரேஷியஸ். ஹி இஸ் an advocate for you. ஆனால் தேவன் இன்னுமாய் கிருபை நிறைந்தவராய் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தடவை 2 தடவை திருந்திடு, ஒரு தடவை 2 தடவை திருந்திடு. Then you will be a good person to seen in the kingdom of God. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே சேரும்படியான ஒரு நபராய் நீ காணப்படுவாய். Hallelujah. ஹல்லேலூயா. 2 Peter 1:2 says, 2 பேதுரு 1:2 வசனத்திலே நாம் grace and வாசிக்கிறோம். peace be multiplied unto you through the knowledge of God and Jesus our Lord. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. Hallelujah. Multiplied unto you through the knowledge of God. Hallelujah. தேவனை அறிகிற அறிவின் நிமித்தமாக அது பெருக்கம் அடைகிறது. You should have the knowledge of God. தேவனை அறியும்படியான அறிவு நமக்கு தேவை. You should have the knowledge of kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை அறியும்படியான அறிவு நமக்கு தேவை. You should have the knowledge that how God can deal with you. தேவன் எவ்வளமாய் உனக்குள்ளே கிரியை செய்வார் என்ற அந்த அறிவு நமக்கு தேவை. Hallelujah. Hallelujah. You should know why God is so gracious upon you. ஏன் என் மீது தேவன் இவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You should know the ways of God. தேவனுடைய வழியை நாம் The அறிந்தவர்களாய் காணப்பட commandments of வேண்டும். God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சட்டதிட்டங்களை நாம் The correction of கட்டளைகளை God. அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். These are all the knowledge of God. தேவனை அறியும்படியான அறிவு நமக்கு தேவை. Where do you get the knowledge of God? அந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு எங்கு In the கிடைக்கும்? place where the word of God has been preached to you. தேவனுடைய வார்த்தை எங்கு போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தான் தேவனை அறிவும் அறிவை Hallelujah. பெற்றுக்கொள்ள முடியும். So that we beseech you to come to the church. அதனால தான் சபைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். Don't stay at home. வீட்டிலே நீங்கள் அமர்ந்திர வேண்டாம். If you want to increase your knowledge, உங்களுடைய தேவனை அறியும்படியான அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் you want என்றால் to know, have the knowledge of the path of God. தேவனை அறியும்படியான அறிவு உங்களுக்கு தேவை என்றால் Hallelujah. Come to the church. ஆலயத்துக்கு வாருங்கள். Take a decision today. இந்த நாளிலே தீர்மானம் There is எடுத்துக்கொள்ளுங்கள். 52 weeks, 52 or 54. 52 weeks for a year. ஒரு வருஷத்திலே 52 வாரங்கள் உண்டு. Lord, I am going to use all the 52 if you are gracious upon me and helping me to do so. தேவனே என் மீது நீ கிருபையாய் இருப்பீர் என்றால் அந்த 52 வாரங்களையும் நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள போகிறேன். Hallelujah. I am going to grow in the knowledge of thine, O Lord. உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். Hallelujah. Hallelujah. Give me the opportunity, O Jesus. அதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு தாரும் என்று நாம் தேவனிடத்தில் Crush கேட்போம். all the obstacles before me that I could not do that. இந்த தேவனை அறியும்படியான அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் என்னை விட்டு அகற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். God will do that. கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை செய்வார். You should have a desire. அதற்கான ஒரு வாஞ்சை உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. All these are possible when you ask in prayer. ஜெபத்திலே நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது இவை எல்லாம் சாத்தியமாகும். So that dear brethren come to the prayer meetings. ஆகவே தான் அன்பான சகோதரர் சகோதரிகளே ஆலயத்துக்கு வாருங்கள், Even in church ஜெபத்திற்கு we வாருங்கள் say, என்று அழைக்கிறோம். even in church we say, let us worship the Lord, let us praise the Lord for a few minutes. இந்த இடத்திலே நாம் தேவனை கொஞ்ச நேரம் துதிக்கலாம் என்று சொல்லும் பொழுது we are not able to praise him for just 1 minute. ஒரு நிமிஷம் கூட நம்மளால் அந்த நன்றியை செலுத்த முடியவில்லை. That's why we are telling that please come to the prayer meeting. அதற்காக தான் ஜெப நேரத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். When you are at home, நீங்கள் வீட்டிலே இருப்பீர்கள் என்றால் so many distractions are coming in the way. அநேகப்படியான தடைகள் உங்கள் அலக்கழிப்புகள் காணப்படும். You cannot stay in the presence of God nor keep praying. தேவனுடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே கொஞ்ச நேரம் உங்களால் அமர்ந்திருக்க Keep முடியாது. praising. தேவனை துதிக்க முடியாது. But when you come to the place where you can praise and ask God, ஆனால் தேவனை துதித்து தேவனிடத்தில் கேட்கும்படியான இடத்திற்கு நீங்கள் கடந்து வரும் பொழுது you should be there in the presence of God. அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களால் இருக்க முடியும். Maybe your thinking will be away from that. ஒருவேளை உங்களுடைய நினைவுகள் வேற எங்கனா இருக்கும். வேற எங்கனா இருக்கும். But God is not going to leave that.
ஆனால் தேவன் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டார். The Holy Ghost is moving there. பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடும் பொழுது He will sanctify your mind. Hallelujah. அவர் உன்னுடைய சிந்தையையும் பரிசுத்தப்படுத்துவார். Praise be to His name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So let us be a blessed people. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுவோம். When we are reading the Psalms 90, சங்கீதம் 90 நாம் வாசிக்கும் பொழுது one word came in my mind. அப்பொழுது ஒரு வார்த்தை என்னுடைய நினைவில் வந்தது. அது எங்க இருக்குது? அந்தரங்க பாவங்களை உம்மகத்தின் வெளிச்சத்திலே நிறுத்தினீர். ஹல்லேலூயா. எத்தனை வசனம் தெரியுமா? அந்தரங்க பாவங்களை, the secret sins அந்தரங்க பாவங்களை comes before the face of God, the shining face of God. தேவனுடைய முகத்தின் பிரகாசத்திற்கு முன்பாக அது வெளிப்படும். So don't forget. ஆகவே நீங்கள் மறந்துவிட வேண்டாம். Even your secret sins are known to God. உன்னுடைய அந்தரங்க பாவங்கள் கூட தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக God is looking at that. அதை தேவன் பார்க்கிறார். If you want to get the grace of God, தேவனுடைய கிருபை உனக்கு வேண்டும் you என்றால், want to walk in the grace of God, தேவனுடைய கிருபையிலே நீ நடக்க வேண்டும் if you என்றால், want the shining of His face to be shine upon you always, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உன் மீது எப்பொழுதும் வீச வேண்டும் என்றால், make yourself worthy for that. அதற்காக உன்னை நீ தகுதிப்படுத்திக்கொள். You cannot do that, அது நீயா செய்து கொள்ள but முடியாது. the grace of God will do it. தேவனுடைய கிருபையானது அதை உன்னை செய்ய வைக்கும். Then may the Lord show you His favor, அப்பொழுது தேவன் தன்னுடைய தயவை உன் மீது காண்பிப்பார். and He will give you peace. உனக்கு சமாதானத்தை You கட்டளையிடுவார். will be a peaceful man and woman in this world too. இந்த உலகத்திலும் நீங்கள் சமாதானம் பெற்ற ஜனங்களாய் காணப்படுவீர்கள். Not that getting into the eternal peace. நித்தியமான சமாதானம் கிடையாது. அது மாத்திரமல்ல, Enter into eternal peace. தேவனுடைய நித்திய சமாதானத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய நித்திய சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார். யார் அவரே? டெட் மேன். மரித்தவர்கள் தேவனுடைய சமாதானம் இல்லைன்னு சொல்லுமா? இல்லை. Here you are going to get the peace of God. இந்த இடத்திலும் தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God is favorable about you. தேவன் உன் மீது அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். Because He is shining the face upon you. ஏனென்றால் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உன் மீது பிரசன்னமாக்குவார். Please stand up. நாம் யாவருமாய் எழுந்து We are நிற்போம். going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். We thank the Lord for the shining of His face on us in this year. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் இந்த ஆண்டும் நம் மீது வீச செய்ய போகிறபடியால் Could be அவருக்கு நன்றி possible செலுத்துவோம். because of the grace of God. அது தேவனுடைய கிருபையினால் சாத்தியமாகும். I told you that I will tell you something secret நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் என்று when I சொன்னேன். am finishing. When I am finishing. நான் குனியும் பொழுது, What is it you know? முடியும் பொழுது நான் சொல்கிறேன் என்று know. சொன்னேன். You may not know. I got only a half paper. என்னிடத்துல ஒரு பாதி பேப்பர் தான் இருக்கிறது. There is no reference or no points. அதிலே நான் குறித்து வைத்த குறிப்புகள் For the ஒன்றுமில்லை. face of His face shining upon you. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மீது பிரகாசிக்க, My points are telling one starting with gracious to you only. தேவன் அது கிருபையுள்ளவராய் இருக்கிறார் என்ற வார்த்தை இருக்கிற அந்த பேப்பர் மட்டும்தான் இங்க இருக்கிறது. First paper is not there. அந்த முதலாவது நான் எழுதின குறிப்பு அந்த பேப்பர் இல்லை. I prepared that அதை நான் ஆயத்தம் பண்ணினேன் by the grace of God. தேவனுடைய கிருபை நிமித்தமாக. I used to say, நான் இப்பொழுது சொல்றது உண்டு, when a man irrespective of whom he is, யாராய் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, when he come and stand on the pulpit, that's what our dear pastor also emphasized so many times. பலிபீடத்திலே வந்து அவர்கள் நிற்கும் பொழுது, It is not the word of him, அவருடைய வார்த்தை அல்ல, it is the voice of God. அது தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. Somebody mocked me sometimes. சில நேரங்களிலே சிலர் பரிகசித்திருக்கலாம், This man wants to talk long, நீண்ட நேரமாக அவர் பிரசங்கிக்கிறார் என்று, want to repeat. மீண்டும் மீண்டுமாய் திருப்பி அதை சொல்லுகிறார் And என்று, he takes the covering that it is the voice of God. அதுக்கு பின்பு இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லுகிறார் என்று, Because I am standing on the pulpit. ஏனென்றால் நான் கர்த்தருடைய பலிபீடத்திலே நிற்கிறேன் என்று. Praise the Lord, hallelujah. Rabba Shandarali Rabba. God has confirmed that it is so to me at this time. இந்த நாளிலே அதை தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். In this 2021. இந்த 2021 ஆண்டிலே I just little bit puzzled how I am going to share. நான் எழுதி வைத்த அந்த குறிப்புள்ள பேப்பர் இல்லாததினாலே நான் எப்படி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்று குழம்பி இருந்தேன்.
I cannot put a wool on your eyes. உங்கள் கண்ணு மேலே நான் வந்து உள் கண்ணை மூட முடியாது. But I think, Lord, when these people are singing, I'm thinking, Lord, first paper has gone. Hallelujah. நீங்கள் பாடிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவரே முதல் பேப்பரை நான் காணவில்லையே என்று யோசித்துக் I கொண்டிருந்தேன். didn't pray, Lord, give me help here. Lord, do not know what I'm going to do. தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபித்துக் At கொண்டிருந்தேன். that time, the thought came. அந்த நேரத்தில் தான் இந்த Hey வார்த்தை man, you are always telling. எப்பொழுதுமே நீங்கள் சொல்வீர்கள். சொல்றியா மனுஷா, when you are standing on the pulpit, only the voice of God can come out. எப்பொழுதுமே பலிபீடத்தில் நிற்கும்போது அது என்னுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். The promises said, gracious unto you. தேவன் என் மீது கிருபையாய் இருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தமும் அதே சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் சொல்றது உண்மையில் கிருபையா இருக்கிறேன் என்று. And I will shine your face on you. என்னுடைய முகத்தை உன் மீது நான் பிரகாசிக்க பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. He has proved that to me. அதை தேவன் இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். Because I am not standing on my own will and desire. என்னுடைய சொந்த சுய சித்தத்தின்படி நான் இந்த இடத்துல நிற்கவில்லை. It is only the will of God made me to stand here. தேவனுடைய சித்தமே என்னை இந்த இடத்துல நிற்க வைக்கிறது. So many people said a very big heart operation, bypass. அநேக ஜனங்கள் சொல்லுவார்கள், அநேகர் எனக்கு சொல்லுவார்கள், எனக்கு ஒரு இருதய ஆபரேஷன் நடந்திருக்கிறது. எனக்கு இருதய ஆபரேஷன் நடந்துச்சு. Oh, I am weak. நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். I cannot come to the another group. ஊழியத்துக்கு என்னால் வர முடியாது. ஊழியத்துக்கு வர முடியாது. ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கிற. சும்மா நீ ஏன் நினைச்சுக்கிற? என்னது கட்டிங் பண்ணிட்டாரா? No, it's the grace of God. அது தேவனுடைய கிருபை. Don't cheat yourself. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Don't think adverse. நீங்கள் அதை முரண்பாடாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். God is gracious. தேவன் உன் மீது கிருபையாய் இருக்கிறார். 12 years passed. 12 வருஷம் கடந்துச்சு. 12 வருஷம் கடந்து விட்டது. There is one more stent. இன்னும் ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. ஸ்டண்ட் அடிக்கல, ஸ்டென்ட் அடிச்சு. Hallelujah. Let it be. It is the will of God. அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. As long as the assignment that what God has given to me, எனக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த வேலையை பொறுத்து He will make you to fulfill. அதை நிறைவேற்றுவார். As our dear pastor did. நம்முடைய தலைமை போதகர் போதித்த வண்ணமாக fought the good fight. நல்ல போராட்டத்தை போராடினார். And he has accomplished the assignment that what God has given to him. தேவன் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் நிறைவேற்றி முடித்தார். But I am not just 5% equal to that. அவர் செய்ததில்லை, இன்னும் 5% கூட நான் செய்யவில்லை. 5% கூட நான் அதுக்கு சமம் அல்லன்றது அதற்கு சமம் இல்லை. Hallelujah. Hallelujah. But God said, okay, this is the assignment for a time being. ஆனாலும் தேவன் சொல்லியிருக்கிறார், இது உன்னுடைய வேலையா இருக்கிறது, இந்த நேரத்துக்கு இது உன்னுடைய வேலையா இருக்கிறது. Do it man, be encouraged. அதை நீ செய், உற்சாகமாய் செய். Hallelujah. Hallelujah. Then we will stand before God. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் நிற்போம். As MMDA choir sang. நம்முடைய MMDA choir பாடின வண்ணமாக, அழகாய் நிற்பவர்கள் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? Hallelujah. That is the requirement of our life. அது நம்முடைய ஜீவியத்தின் தேவையாய் இருக்கிறது. The shining of the face of God is shining upon you to make you beautiful here, as well as you are going to be seen beautiful in the kingdom of God. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் நம் மீது வீசப்படும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அழகானவர்களாய் நாம் காணப்படுவோம். இங்கேயும் அழகாய் இருப்போம், அங்கேயும் தேவனுடைய ராஜ்யத்திலே அழகாய் இருப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் கூட்டத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வீரராய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் கூட்டத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார்
ஜெபப்படுவோம். அழகாய் இருக்கும் யார் இவர்கள் என்று ஒரு கூட்டம் அந்த வேளையிலே கேட்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் அழகாய் நிற்கிறவர்களாக, விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக, உம்முடைய முக பிரகாசத்திலே ஜீவித்தவர்களாக, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படும்படியாக இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஜெபம் பண்ணுவோம், கையில திறப்போம், ஜெபிப்போம். ஓ ரபா ஷாந்தரா லீரபா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சபையிலே, பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே, பரிசுத்த தேசத்திலே நாங்கள் வாழும்படியாக இந்த ஆண்டும் எங்களை கிருபையாய் தகுதிப்படுத்துவீராக. Thank you Jesus. ஓ ரபா ஷாந்தரா. வாய்களை திறங்க. நீங்க நிற்க விரும்பவில்லையா? உங்களை ஆண்டவர் நிறுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறாரே, ஆண்டவர் மேல் கிருபையா இருக்கிறாரே. இந்த ஆண்டையும் இன்னொரு ஆண்டு இன்னொரு முறை இடம் கொடு ஆண்டவரே. நான் தண்ணி ஊற்றி அதை வளரப்படுகிறேன், இல்லை என்றால் வெட்டி விடும் என்று அந்த தோட்டக்காரன் சொன்னது போல இயேசு உனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டை உனக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ளும். இந்த ஆண்டு கர்த்தாவே, உடைய வருகை இருக்குமானாலும் நான் அதில் காணப்பட வேண்டும். என் ஜீவியம் நிலைத்திருக்குமானாலும் நான் அங்கே உடைய முக பிரகாசத்தில் ஜீவிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம், ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, இயேசுவே, இந்த வேளையிலே நீர் இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். நீர் இங்கே பிரசன்னராக இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய இருதயங்களை நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த 2021ஆம் ஆண்டாண்டவரே, கிருபையின் வருடமாக நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் அல்லவா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபா ஷாந்தரா லீரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை பிரகாசிக்க வைப்பீராக, எங்களை நீதிக்குட்படுத்துவீராக. உம்முடைய வக பிரகாசத்திலே நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இந்த உலகத்திலேயும் காணப்படும்படியாக நீர் கிருபையினாலே வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்களிலே காணப்படும் கரைகள் திரைகள் அங்கே அற்றுக்கற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, அவைகள் எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக, உம்முடைய முக பிரகாசத்துக்கு முன்பாக தெளிவாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் செயலிழந்தவர்களாய் காணப்பட முடியாது, நாங்கள் பாவ செயலுக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட முடியாது. ஆண்டவரே, you will find it there and there itself, then and there itself, oh Lord Jesus. அந்த வேளையிலே நீர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறீர். Let us give us the heart that you are seeing our soul, Lord Jesus. எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய ஆத்மாவை நீர் காண்கிறீர் என்பதான எண்ணத்தை நீர் எங்களுக்குள்ளாக தருவீராக. ஆண்டவரே, thank you Jesus. Correct us by thy precious grace. உம்முடைய பெரிதான கிருபையினாலே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதித்தரலாம்.
பலப்படுத்தியாலும் தகுதிப்படும் ஆண்டாய் நீர் உம்முடைய மக பிரகாசத்தை பிரகாசிக்க செய்வீராக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும், அவருடைய முக பிரகாசத்தை நம்முடைய ஜீவியங்களிலே பிரகாசித்து அவர் வருகை மட்டுமாய் கிருபையினாலே வழிநடத்தி பாதுகாத்து கொள்ள கடவது. ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த வேளையில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தலை மேல் கரங்களை வைத்துக் கொள்வோம். Lord, we once again thank you for thy gracious time, O Lord. மீண்டுமாக உம்முடைய கிருபையின் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for keeping your precious hand, blessing hand, healing hand upon the hands of the people. ஜனங்களுடைய கரங்களின் மேல் உம்முடைய ஆசீர்வதிக்கும் சுகமாக்கும் கடை உம்முடைய கிருபையின் கரம் வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் கண்டாய். We thank you for the shining of thy face in our life. எங்களுடைய ஜீவியத்திலே உம்முடைய முக பிரகாசத்துக்காக ஸ்தோத்திரம். Lord, we got the assurance that you will lead us in this year. இந்த வருடத்தில் நீர் எங்களை வழிநடத்துவீர் என்ற விசுவாசம் உண்டு ஆண்டவரே. Accordingly, bless the people in the name of Jesus. அந்த வண்ணமாக ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Heal the sick, O Lord. வியாதியஸ்தர்களை குணமாக்குவீராக. Keep them health and health in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக திடனாக வைத்துக் கொள்வீராக. Let the needs be met according to thy will. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் கர்த்தாவே தேவைகள் சந்திக்கப்படட்டும். Above all, let us go forward to the goal that what we are expecting to be seen in thy kingdom. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறதான அந்த இலக்காகிய மோட்சலோகத்தை சென்றடையும்படியாக எங்களை வழி நடத்துவீராக. Bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தால் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கர்த்தரை நன்றி செலுத்துவோமா? அறிவிப்புகளை கவனமாக கேட்போம். தொடர்ந்து எல்லா நம்முடைய கிளை சபைகளிலேயும் தலைமை சபையிலேயும் ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தபடியாக இங்கு ஜெபம் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு இருக்கிறது. தயவுசெய்து ஜெபத்தில் கலந்துங்க. இந்த வருஷமாவது ஒரு தீர்மானத்தை எடுத்துங்க, ஜெபத்தில் கலந்துங்க. அல்லேலூயா. வருடம் மாதம் ஒரு முறை அங்கே உபவாசம் இருக்கிறது, அதில் கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அடிக்கடி ஊழியம் இருக்கிறது. ஊழியம் இருக்குதுன்னு என்னை பார்த்துட்டு இருந்தவங்களாம் வேற எங்கன்னா திரும்பிக்கிறீங்க. ஊழியம்ங்கிறது கர்த்தர் உன்னை அழைக்கிறார். முடிஞ்சால் கலந்துக்க, கர்த்தர் ஆசீர்வாதமாக நடந்துக்கோ. அல்லேலூயா. ஜனவரி மாதம் 25, 26 ஒரு யூத் ரிட்ரீட் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம். அதில் பங்கு பெறக்கூடியவர்கள் பெயர்களை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தின்படி மையப்படும்படியாக கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை மனதிலே வைத்து அதில் கலந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களும் ஜெபித்து அவர்களுக்கு வழி கொடுங்கள். இந்த மாதம் 3வது வாரத்தில் ஞானஸ்தானம் உண்டு. பெயர் கொடுக்கிறவர்கள் பெயர் கொடுத்து விடுங்கள். முன்பாக கொஞ்சம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 3வது வாரம் ஞானஸ்தானம் இருக்கிறது. பெயர் கொடுப்பீர்கள் என்றால் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஜெப விண்ணப்பங்கள் எப்பொழுதும் குறித்து விட்டு செல்கிறீர்கள். அதுக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஜெப விண்ணப்பங்களை அங்கே சிஸ்டர் ஜாஸ்மின் அவர்கள் குறித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வரலன்னா கூட இன்னொருத்தர் குறிச்சுன்னுக்கிறாங்க. அவங்க கட்டாயம் வந்துடுவாங்க. அல்லேலூயா. என்னம்மா அதனால் பார்த்து குறித்து விட்டு சொல்லுங்கள். அதுக்காக ஜெபிக்கப்படும். வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை பாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறபடினாலே தலைமை போதர் ஒழுங்கு செய்துவிட்டு போன வண்ணமாக மதியானம் 3:30 மணிக்கு அங்கே நடைபெறுகிற ஆலோசனை ஜப கூட்டம். வெறும் பிஸ்னஸ் மீட்டிங் இல்லை, ஆலோசனை ஜப கூட்டம். ஆகவே ஒவ்வொரு கிளை சபையிலிருந்தும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் தலைமை சபைக்கு வருகிறவர்கள் 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவாக தயவுசெய்து வாங்க. 2 பேர் வாங்க, மாறி மாறி வாங்க. ஒரு வாரமும் ஒரு மாதமும் மாறி வாருங்க. 2 பேர் கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் வர வேண்டியவர்கள் தயவுசெய்து தடை இல்லாமல் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக வந்து கலந்து கொள்ள ஆலோசனையும் கொடுங்கள். அறிவுரைகள் வழங்கப்படும் என்றால் யோசிக்கப்படும், ஆலோசனை வழங்கப்படும் என்றால் சிந்திக்கப்படும். அல்லேலூயா.
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு கோரஸ். நன்றி நன்றி, அதே பாடுங்க. விட்டீங்களா? நிர்மூலமாகும் கிருபை இரக்கத்திற்கு முடிவில்லை. நிர்மூலமாகும் கிருபை இரக்கத்திற்கு முடிவில்லை. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்திடுவார், சத்துரு வெட்கம் அடைவார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்திடுவார், சத்துரு வெட்கம் அடைவார். நன்றி 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 ஐயா, நன்றியால் உம்மை துதிப்பேன். வாழும் நாளெல்லாம் நன்றி சொல்வேன், வாழெல்லாம் நீதானையா. வாழும் நாள் நாளெல்லாம் நன்றி சொல்வேன், வாழ்வெல்லாம் நீதானையா. இப்பொழுது கர்த்தருடைய பந்திகளாக பிரவேசிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம், தகுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த வருடம் முழுதுமாக ஆண்டவர் நம்மை தகுதி உள்ளவர்களாய் காத்துக்கொள்ளும்படியாக இந்த முதல் கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஸ்லாக்கியத்தை தொடர்ந்து நான் இந்த சித்தத்தின் பிரகாரம் ஜீவன நாள் மட்டுமாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக என்பதாகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யுங்க. ஒரு நிமிஷம். sanctify yourself. உங்களை என்ன சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya, thank you Jesus. ஹalleluya, ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த முதல் தேதியிலே, இந்த வருடத்தின் முதல் நாளிலே உடைய பந்தியிலே பங்கேற்கும்படியாக நீர் எங்களுக்கு பெரிதான சிலாக்கியத்தை செய்தபடினால ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்களுடைய தகுதியினால் அல்ல, உடைய கிருபையினால கர்த்தாவே. ஆனாலும் நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருடம் முழுதுமாக தகுதியின் ஜீவியத்தை ஜீவித்து இந்த தருணங்களை பயன்படுத்தி முன்னேறி செல்லும்படியாக கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உம்முடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் வாங்கி புசித்து அதை பானம் பண்ணுகிறதால வேடையிலே நேர்களுக்காக செய்த பெரிய தியாகத்தையும் அன்பையும் நேர்களுக்காக திறந்து வைத்திருக்கிற பரலோகத்தின் வாசலையும் நினைவு கூர்ந்தவர்களாக எங்களுடைய ஜீவியத்தை சரிப்படுத்தி கொண்டு முன்னேறி போகும்படியாக உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.